وقال النبي صلى الله عليه وسلم يا أيها الناس ألا إن ربكم واحد وإن آباؤكم واحدا أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் ஏகநாயகன் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை அப்படியே சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நாதாக்கள், அவுலியாக்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சில மணி நேரங்களில் அடுத்த நாளில் நாம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவை நாம் நினைவு கூற இருக்கின்றோம். இந்த சுதந்திரம் என்றால் என்ன? ஆங்கிலேயரிடமிருந்து நாம் நாட்டை கைப்பற்றி கொண்டால் அது சுதந்திரமா? ஆங்கிலேயர்கள் அவர்கள் இந்த நாட்டை விட்டு சென்றால், போய்விட்டால் அது சுதந்திரமா? நம்மளுடைய கைகளில் விலங்கு மாட்டாமல் இருந்தால் அது சுதந்திரமா? எது சுதந்திரம் என்பதனை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்கலாம் வாருங்கள். ஒரு மனிதன் யாருக்கும் அடிமையாகாமல் இருப்பதுதான் ஒரு உண்மையான சுதந்திரம். ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு அவன் அடிமையாகாமல் இருப்பதுதான் சுதந்திரம். இதனைத்தான் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது. அதனால் ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதனுக்கும் அடிமையாகாமல் இருப்பது சுதந்திரம் என்ற கருத்தின் கீழ் நாம் நினைத்தபடி நாம் நடந்து கொள்ளலாமா? நாம் நினைத்தபடி மது அருந்திக் கொள்வதும் அப்படி சுதந்திரமாக இருப்பதும், நினைத்தபடி நாம் கோபம் கொள்வதும் அப்படி சுதந்திரமாக இருப்பது அது சுதந்திரம் அல்ல. அதாவது தன்னை அழிக்கக்கூடிய அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவித்து நான் சொல்கின்றேன். தன்னை எதுவெல்லாம் அழிக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த அடிமைத்துவத்திலிருந்து விடுபட்டதுதான் இந்த சுதந்திரம். அப்படி என்றால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிபணியாமல் இருப்பது. இதனைத்தான் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு சொல்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன்தான், வணக்கத்திற்குரியவன் அவன்தான். எனவே அவனைத்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு மட்டும்தான் அடிபணிய வேண்டும் என்பதனை இஸ்லாம் மார்க்கம் இந்த ஒற்றை சொல்லில் அனைத்தும் அடங்கி விடுகின்றது. மனித நேயமும் சரி, மனிதத்தினுடைய சமத்துவங்களும் சரி, அந்த ஒற்றை வார்த்தைக்குள் அனைத்தும் அடங்கி விடுகின்றது சகோதரர்களே. ஏனென்றால் இஸ்லாம் மார்க்கம் சமத்துவத்தை போதிக்கின்றது. எல்லோரும் அனைவர்களும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். நீங்கள் எல்லோரும் சமமானவர்கள்தான். ஒருவர் இன்னொருவரை விட அவர்கள் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்பது கிடையாது என்பதனையும் குர்ஆன் திட்டவட்டமாக நமக்கு சொல்லி காட்டித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸு இன்னா ஹலக்னாகும் மின் ஸக்கரின் வ உன்ஸா. ஓ ஜனங்களே, உங்களை நாம் நிச்சயமாக ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் நாம் உங்களை படைத்தோம். وَجَعَلْنَاكُمْ شُعُوبًا وَقَبَائِلَ لِتَعَارَفُوا. உங்களுக்கு மத்தியில் பல பிரிவினர்களாக, பல கோத்திரங்களாக, பல சமூகத்தினர்களாக நாம் ஆக்கியது எதற்காக வேண்டி தெரியுமா? லிதஆரஃபு. உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் பல கோத்திரங்களாகவும் பல சமூகங்களாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கினான். அது ஒரு வேறுபாடு அல்ல, அது ஒரு நாம் மற்றவர்களை இன்னொருவர்களை அடையாளம் காண்பதற்காக வேண்டி. இன்னும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை சொல்லி முடிக்கின்றான் இவ்வாறு, உங்களில் யார் சிறந்தவர் என்று தெரியுமா? கோத்திரத்தாலேயோ அல்லது
மொழியினாலேயோ அல்லது இனத்தினாலேயோ பிறப்பினாலேயோ நீங்கள் உயர்ந்தவர்கள் கிடையாது. அல்லாஹ் எப்படி அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான் என்றால், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் கண்ணியமிக்கவர் சிறப்புக்குரியவர் யார் என்றால் உங்களில் இறையச்சமுடையவர் தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் மதிப்புக்குரியவர் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதர்கள் யாரும் இனத்தாலோ பிறப்பாலினாலோ அவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர் கிடையாது என்பதனை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டித் தருகிறது. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் வேறுபாடு, இறையச்சம். அதனையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் சமயத்தில் மக்களுக்கு மத்தியில் பிரகடனம் செய்திருக்கின்றார்கள். யா அய்யுஹன் நாசு, ஓ மனிதர்களே, அலா இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், நிச்சயமாக உங்களுடைய இறைவன் ஒருவன்தான். வ இன்ன ஆபாவுக்கும் வாஹிதுன், இன்னும் உங்களுடைய தந்தை ஒரே தந்தை தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் எல்லாரும் ஒரே தந்தைக்கு பிறந்தவர்கள் தான். அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்காதீங்க, நீங்கள் அடிச்சுக்காதீங்க, நீங்கள் யாரும் தாழ்ந்தவர்கள் பெரியவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் எல்லாம் கிடையாது என்பதை நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் சற்று விளக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபضல லி அரபியின் அலா அஜமியி, ஒரு அரபி அல்லாத அந்நியரை விட அவர் சிறந்தவர் கிடையாது. ஒரு அந்நியரை விட அரபியர் சிறந்தவர் கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இல்லா பித்தக்வா, யார் இறையச்சத்தோடு இருக்கின்றார்களோ அவர்களை தவிர என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது இந்த இஸ்லாம் மார்க்கம் எந்த ஒரு மனிதர்களையும் வேறுபாடு ஆக்கி பார்ப்பது கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தில் ஒரு வேறுபாடு இருக்கிறது என்றால் அது தக்வா தான், அது இறையச்சம். யார் அல்லாஹ்விற்கு பயப்படுகின்றாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர் என்ற ஒரு வேறுபாட்டை மாத்திரம்தான் வைத்திருக்கின்றது. மற்ற எல்லா விஷயங்களிலும் மனிதன் அவன் சமமானவன் தான். அந்த சம உரிமையை இஸ்லாம் மார்க்கம் அனைவர்களுக்கும் தருகின்றது. இஸ்லாம் மார்க்கம் என்பது அடிமைத்தனத்திற்கு எதிரானது. பிறகு ஏன் நமக்கு ஒரு கேள்வி வரலாம், பிறகு ஏன் இஸ்லாம் மார்க்கத்தில் அடிமைகள் எல்லாம் இருந்தார்களே என்பதாக நமக்கு கேட்கலாம். ஆம், அடிமைகள் இருந்தார்கள்தான். அந்த அடிமைகளை சென்னமாக இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தது. இன்னும் அந்த அடிமைகளை உரிமையிடுவதற்காக வேண்டி இஸ்லாம் மார்க்கம் தூண்டியிருக்கின்றதென அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். நீங்கள் பாவங்கள் செய்துவிட்டால் அந்த பாவத்திற்குண்டான குற்ற பரிகாரம் எது தெரியுமா? முதலில் ஃபக்கு ரகபத்தின், அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு அடிமையை உரிமையிடுவது. ஏதாவது ஒரு பாவம் செய்துவிட்டால் பெரும் பாவங்கள், அந்த பாவத்திற்குண்டான ஒரு குற்ற பரிகாரம் இருக்கும் அல்லவா? அந்த பரிகாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டியது எதுவென்றால், நீங்கள் அடிமைகளை உரிமையிடுங்கள் என்பதாக. இன்னும் சொல்லப்போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முக்கிய பணியாக இருந்தது அடிமைகளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முக்கிய பணியாக இருந்தது. ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் அடிமைகளை உரிமையிடுவதின் சிறப்புகளை பற்றி சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நிறைய சஹாபாக்கள் அடிமைகளை வாங்கி உரிமையிட்டிருக்கின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 14 அடிமைகளை வாங்கி உரிமையிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிமைகளை சுதந்திரமாக்குவதற்காக வேண்டி என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த அடிமைகளை சுதந்திரமாக மாற்றுவதற்காக வேண்டி அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு முக்கிய பங்கு, அடிமைகளுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயர் பதவிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். உயர் பதவிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமர்த்தினார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹபஷி நாட்டைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை செல்வத்தை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து அந்த அடிமையை வாங்கினார்கள். அந்த அடிமையை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி சொல்வதற்காக வேண்டி காபத்துல்லாவில் அவர்களை ஆக்கினார்கள். என்றால்
எந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். நம்ம ஊர்களில் பாங்கு சொல்லக்கூடிய நபரை குறித்து நாம் ஒரு மாதிரியாக பார்த்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பார்வையில் பாங்கு சொல்பவருடைய அந்தஸ்து ஒரு உயர்ந்த அந்தஸ்து தான். அந்த அந்தஸ்தை அடிமைக்கு ஒரு அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தார்கள். இதனை எல்லாம் பார்த்த அந்த காஃபிர்கள் எல்லாம் எரிச்சல் அடைந்தார்கள். அந்த காஃபிர்கள் எல்லாம் போய் எனது முகமது ஒரு அடிமைக்கெல்லாம் எனது முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களில் அந்த காஃபிர்கள், மக்கத்து காஃபிர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள், பேசிக்கொண்டிருந்தார்கள். இன்னும் அதனை விட ஒரு மேலாக ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிமையாக விற்கப்பட்டவர்கள். அந்த அடிமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி கொண்டு தனது வளர்ப்பு மகனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். எந்த அளவிற்கு என்றால் ஸைத் இப்னு முஹம்மது என்று சொல்லும் அளவிற்கு ஆனது அவர்களுடைய பெயர். ஸைதுனுடைய, அதாவது முஹம்மதுனுடைய மகன் ஸைது என்று சொல்லும் அளவிற்கு பிரபல்யமாகும் அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிமையை தத்தெடுத்து அவர்கள் தனது வளர்ப்பு மகனாக வளர்த்தார்கள் என்றால் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லித் தருகின்றது? ஒரு எல்லா மனிதர்களையும் ஒரு சமநிலையோடு பார்க்க வேண்டும் என்பதனை நமக்கு கற்றுத்தருகின்றது. அந்த சமத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். போதித்து மட்டுமல்லாமல் அதனை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒரு முஅத்தா என்ற போருக்கு அவர்களை தளபதியாக நியமித்தார்கள். பாருங்கள், அடிமையாக இறந்தவர் அவர்களை தனது வளர்ப்பு மகனாக ஆக்கினார்கள். பிறகு ஒரு போருக்களத்தில் அவர்களை தளபதியாக மாற்றினார்கள் என்றால் எந்த அளவிற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிமைகளை சுதந்திரமாக ஆக்குவதில் அவர்கள் போராடி இருப்பார்கள் அவர்கள் என்பதனை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைகளை அவர்களை அழைத்து கொண்டு தனது பக்கத்தில் அமர்த்திக் கொள்வார்கள். நாம் இன்னைக்கு சொல்லிக்கிறோம் என்ன, இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் எல்லாம் சகோதரர்கள், நாம் எல்லாம் முஃமின்கள் எல்லாம் நாம் எல்லாம் சகோதரர்கள் நாம் என்று பேசிக்கொள்கிறோம். ஆனால் ஒரு பணக்கார நபர் ஒரு ஏழையோடு நபரோடு சேர்ந்து கொள்கிறாரா? அவரை ஒரு சகோதரரை போல பார்க்கிறாரா? நாவலர்கள் மட்டுமே தானே நாம் சொல்லிக் கொள்கின்றோம். அவர்களுடைய சேர்க்கைகளையும் கூட எப்படி இருக்கின்றது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகற்றவர்கள், செல்வமில்லாதவர்கள், பெரிய கோத்திரத்தில் எல்லாம் பிறந்தவர் கிடையாது. மக்கள் எல்லாரும் அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது பக்கத்தில் அருகாமையில் அமர்த்தி கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. இன்னும் அவர்களோடு தோள் மேலே கை போட்டு பேசினாங்க. இன்னும் அவர்களோடு ஒரே தட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டார்கள். இந்த அடிமைகளோடு ஒரே தட்டில் சாப்பிடுவதையெல்லாம் இந்த காஃபிர்கள், மக்கத்து காஃபிர்கள் பார்த்து உச்சகட்டத்தில், வெறுப்பின் உச்சகட்டத்தை அவர்கள் அடைந்தார்கள். என்ன இந்த முகம்மது அடிமைகள் எல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறாரே. ஏன்னா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரிய கோத்திரத்தில் பிறந்தவர்கள். குறைஷி கோத்திரத்தில், பனு ஹாஷிம் எனும் கோத்திரத்தில், உயர்ந்த கோத்திரத்தில் பிறந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தாழ்த்தப்பட்ட கோத்திரத்தில் இருந்து வந்து சமத்துவத்தை பேசுவதை காட்டிலும் ஒரு உயர்ந்த கோத்திரத்தில் பிறந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் சமத்துவத்தை பேசினார்கள். யார் பேசியிருக்க முடியும்? அன்றைய காலத்தில் மாக்களாக இருந்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அறிவுகளை கொடுத்து, கல்வி அறிவை கொடுத்து அவர்களை மக்களாக சிறந்தவர்களாக, அவர்களை கல்வியில் சிறந்தவர்களாக்கினார்களே. எப்படி? இந்த மனித நேயத்தோடு, மனித சமத்துவத்தோடு தான் அவர்களை மாற்றினார்கள். இந்த நற்குணத்தோடு தான். இதுதான் சுதந்திரம்.
இதனையெல்லாம் கண்டு அந்த காஃபிர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், சில காஃபிர்கள் எல்லாம் முஹம்மது அவர் அடிமைகளை பக்கத்தில் வச்சுக்கிறாங்க, அதுக்காக வேண்டியே சில காஃபிர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வராமல் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த பெருமையினுடைய உச்சகட்டம், அவர்களுடைய கிபர் அந்த அளவுக்கு இருந்தது, அகங்காரம். அதனாலேயே அவர்களுக்கு இஸ்லாம் கிடைக்காமல் போனது. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லா நபர்களையும் ஒரு சமத்துவத்தோடு காண்கிறது. இதுதான் ஒரு சுதந்திரம். இந்த சுதந்திரத்திற்காக வேண்டித்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்தார்கள். 1400 வருடங்களுக்கு முன்பே இந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்னா இன்னைக்கு நாம் தேடுறோம்ல இல்லைங்களா, சட்டசபைகளில் நாடாளுமன்றங்களில் மக்கள் கேட்கின்றார்கள், அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களே கேட்கின்றார்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் பழங்குடியினர்கள் பொறுப்பில் அதிகாரத்தில் வர வேண்டும் என்பதாக அவர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். ஆனால் இதனை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பே இதனை நடைமுறைப்படுத்தினார்கள், நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அடிமைகளை எல்லாம் அவர்களை உயர் போஸ்டுகளுக்கு அவர்களை பொறுப்பாக நியமித்தார்கள். அவர்களுடைய திறமைகளுக்கேற்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு திறமைகளுக்கு எங்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது? இன்றைய காலகட்டத்தில் சற்று யோசித்து பாருங்கள். திறமைகளுக்கு இங்கே எங்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது? நல்ல படிக்கிறான், நம்மளுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர் மாணவ மாணவிகளும் நல்ல திறமசாலியாக இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன டாக்டர் சீட்டு கிடைக்குதா? இடையில நீட்டு என்ற பெயரில் அவன் நுழைத்து விடுகின்றான். முன்பொரு காலத்தில் எப்படி நீ தாழ்ந்த ஜாதி, நீ கீழ்ந்த ஜாதி என்பதாக இருந்துச்சோ, நான் உயர்ந்த ஜாதி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சோ, அதே தான் இன்றைக்கும் கொண்டு வந்திருக்கிறான். அதனுடைய வடிவங்கள் தான் வேறையாக இருக்குது, ஆனால் அதனுடைய நோக்கங்கள் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் சார்ந்தவர்கள் மட்டும் படிக்க வேண்டும், அவர்கள் சார்ந்தவர்கள் மட்டும் உயர வேண்டும், உயர் பொறுப்பில் உயர் அதிகாரத்தில் அவர்கள் சார்ந்தவர்கள் மட்டும் வர வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் வர வேண்டாம் என்பதாக அவன் தடுத்து வைத்திருக்கின்றான். நீட் என்ற அதனை வைத்துக் கொண்டவன் அவனுடைய நோக்கம் மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டும், யாரையும் இங்கு உயர்த்திவிடக்கூடாது, தான் சார்ந்தவர்களை மட்டும் உயர்த்த வேண்டும், மற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உயர்ந்துவிடக்கூடாது. அவனுடைய நோக்கம் அதுதான். ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி எப்படி இந்த கீழ் ஜாதி மேல் ஜாதிங்கிறது அது ஒரு மிக கொடிகட்டு பறந்திருந்ததோ, அதுவே தான் இன்னைக்கும் இருக்குது. அதனுடைய செயல் வடிவங்கள் தான் மாறி இருக்குதே ஒளி, அதனுடைய நோக்கங்கள் மாறவில்லை, அது அப்படியே தான் இருக்குது. இதனை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே உடைத்தெறிந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யார்? இளம் வயது சஹாபி அவர்கள். உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு இளம் வயது சஹாபி அவர்கள். அந்த சஹாபியை ஒரு பெரும் படைக்கு, போர் படைக்கு அவர்களை தளபதியாக நியமித்தார்கள். என்ன ஆச்சரியம் என்றால், அந்த படைகளில் பெரும் சஹாபாக்களும் இருந்தார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் போன்ற பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அந்த போர் படைகளில் இருக்கும் போதும் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை படை தளபதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தார்கள் என்றால் சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுரிமை கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய திறமைகளுக்கேற்ப எங்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது? நல்ல படிக்கக்கூடிய மாணவனிடத்திலும் கூட அவனை நீட்டென்ற அந்த பெயரில் அவனை ஒதுக்குகின்றார்களே, அந்த டாக்டர் சீட்டு கொடுக்காம அவர்களை புறந்தள்ளுகின்றார்களே நல்ல படிக்கக்கூடிய மாணவர்களையும் கூட. ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறமைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். இதுதான் சுதந்திரம் சகோதரர்களே.
இந்த சுதந்திரத்தில் தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிக் கொடுத்தார்கள். நாம் நினைக்கலாம் இது மாறலாம், இந்த நமக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிர்காலம் வரலாம், இந்த நீட்டு ஒழிக்கப்படலாம் என்று நாம் நினைக்கலாம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பாசிசத்தினுடைய சித்தாந்தம் இருக்கும் வரை இது மாறாது. எப்பொழுது இது ஒழிகின்றதோ அப்பொழுதுதான் இந்த ஏற்றத்தாழ்வும் நம்மை விட்டு ஒழியும். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் யாரையும் குறைத்து மதிப்பிடுவது கிடையாது. நம்மை பார்த்து குறைத்து மதிப்பிடுவர்களைத்தான் நாம் சொல்ல வருகின்றோம். சகோதரர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்டித்தந்த இந்த சுதந்திரத்தை பார்த்துதான் மாற்று மத சகோதரர்களும் கூட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதநேயம் இருக்கின்றது, ஒரு சமத்துவம் இருக்கின்றது என்பதாக அவர்கள் புரிந்து கொண்டு மாற்று மதத்தினர்களிலிருந்து அவர்களெல்லாம் இங்கு நமது இஸ்லாத்தை நோக்கி அவர்கள் வருகின்றார்கள். காரணம் என்ன? இஸ்லாத்தினுண்டான அந்த சுதந்திரம், அதில் சொல்லப்பட்ட அந்த சமத்துவம், சமநீதி இங்கு இருக்கின்றது. எனவேதான் இஸ்லாத்தை அவர்கள், இஸ்லாத்தினுடைய விரோதிகள், எதிரிகள் எவ்வளவு எதிர்த்தாலும் கூட இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனுடைய உண்மையான அந்த சமத்துவத்தை கொண்டும் மனித நேயத்தை கொண்டும் அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் இது உண்மையான மார்க்கம், சத்திய மார்க்கம் இதுதான். சகோதரர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஊரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்திருக்கின்றார்கள். இன்னைக்கு ஏன் இஸ்லாமியர்கள் இந்த சுதந்திர தினத்திற்காக, இந்த சுதந்திரத்தினுடைய போராட்டத்திற்காக வேண்டி ஏன் களம் இறங்கினார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சொந்த நாட்டை நேசித்திருந்தார்கள். அதனின் காரணமாகத்தான் நமது முன்னோர்கள், முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் களம் இறங்கினார்கள். சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்துவிட்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்துவிட்டு அவர்கள் மக்காவிலிருந்து அவர்கள் கிளம்பி போகக்கூடிய சமயத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லௌலா அன் அஹ்லக அஹ்ரஜூனி மின்க மா ஹரஜ்து. இந்த மக்காவில் இருக்கக்கூடிய நபர்கள் என்னை வெளியேற்றவிட்டால், இந்த மக்காவாசிகள் என்னை வெளியேற்றாமல் இருந்தால் நான் இந்த நாட்டை விட்டு நான் வெளியேறி இருக்க மாட்டேன் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த ஊரான மக்காவை அவர்கள் நேசித்திருக்கின்றார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸும் கூட இருக்கின்றது, அல் ஹுப்பு அல் வத்தனு மினல் ஈமான். சொந்த ஊரை நேசிப்பது ஈமானில் ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், பத்னரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமாஇ. நபியே, உங்களுடைய முகத்தை நீங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுது கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆசை என்றால், நம்மளுடைய கிப்லா பைத்துல் முகத்தஸாக இருப்பதை விட காபத்துல்லாவில் இருக்க வேண்டுமே. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காபாவாக, அவர்களுடைய கிப்லாவாக, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கிப்லாவாக நமது கிப்லா காபத்துல்லாவாக இருக்க வேண்டுமே என்பதாக அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அவர்கள் ஆசைப்பட்டதை, மனதில் எண்ணிக்கொண்டதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். பத்னரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமாஇ. நபியே, நீங்கள் எப்பொழுது இந்த கிப்லாவின் பக்கம் அல்லாஹ் மாற்றித் தருவான் என்று நீங்கள் ஆர்வத்தோடு, நீங்கள் ஆவலோடு நீங்கள் நினைப்பதை நாம் அறிகிறோம். ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா. உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப பைத்துல் முகத்தஸில் இருந்து அல்லாஹ் தஆலா காபத்துல்லாவை கிப்லாவாக மாற்றினான். உம்ரா சென்றவர்களுக்கெல்லாம், ஹஜ் சென்றவர்களுக்கெல்லாம் தெரியும், மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்று ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது. அந்த மஸ்ஜிதில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காயத் தொழுதார்கள். அந்த 4 ரக்காயத் 2 ரக்காயத்து
கிபிலாவை பைத்துல் முகத்தஸை கிபிலாவை முன்னோக்கியவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். பிறகு தொழுது கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய கட்டளை வந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக காபத்துல்லாவின் திசையின் பக்கம் திரும்புமாறு. அப்பொழுதே அவர்கள் அடுத்து 2வது ரக்காயத்தில் காபத்துல்லாவின் திசையை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். அதனால்தான் அந்த மஸ்ஜிதிற்கு மஸ்ஜிதுல் கிபிலத்தின் 2 கிபிலாவினுடைய மஸ்ஜித் என்பதாக அந்த பள்ளிவாசலுக்கு பேர் வந்தது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் தனது சொந்த நாட்டின் மீது அவர்கள் பேராவல் கொண்டிருக்கின்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கிபிலா காபத்துல்லா என்று இருந்தாலும் கூட இன்னொரு விருப்பம், அது தன்னுடைய சொந்த நாட்டினுடைய ஒரு கிபிலாவாக அமைகிறது என்ற அந்த விருப்பம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்திருக்கின்றது. எனவே இந்த நோக்கத்தின் காரணமாகத்தான் நமது முன்னோர்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள் இந்த சொந்த நாட்டிற்காக வேண்டி, இந்த இந்திய நாட்டிற்காக வேண்டி அவர்கள் போராடினார்கள். அந்த இந்திய நாட்டிற்கு மண்ணிற்காக வேண்டிய போராடிய முதல் வீரர், இந்த இந்திய நாட்டிற்காக வேண்டி முதல் இரத்தத்தை சிந்தியவர் சிராஜுத் தௌலா என்பவர். 1757 அவர்கள் ஜூலை 2 அவர்கள் ஷஹீதானார்கள். ஆங்கிலேயரால் எதிர்த்து போராடி அவர்கள் கொல்லப்பட்டார்கள். எதற்காக வேண்டி? தன்னுடைய சொந்த நாட்டிற்காக வேண்டி போராடினார்கள் நமது முன்னோர்கள் முஸ்லீம்கள். அது மட்டுமா, ஆங்கிலேயரை எதிர்த்து நின்று போராடிய திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர்களுடைய வீர தீரம் என்பது என்னவென்று உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆங்கிலேயர்களை ஓடவிட்டான் திப்பு சுல்தான் அவர்களை கண்டு பயந்து நடுங்கினார்கள். கடைசியில் அவர்களை முதுகில் குத்தியவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் இந்த இன்றைக்கு நம்மளை எதிரியாக பார்க்கக்கூடிய பாசிசத்தினுடைய சித்தாந்தத்தினுடையவர்கள்தான் அவர்கள்தான் அவர்களை காட்டிக் கொடுத்தார்கள். திப்பு சுல்தானை கொன்ற பிறகுதான், அவர்கள் ஷஹீதானதற்கு பிறகுதான் 1799 ஆங்கிலேயரன் பிரிட்டிஷ் அவன் இந்தியா எங்களுடையது என்பதாக அவன் சொன்னான். அதற்கு முன்பு வரையும் அவன் இவ்வாறு சொன்னது கிடையாது. திப்பு இருக்கும் வரைக்கும் அவர்கள் இந்தியா எங்களுடையது என்று அவன் சொன்னது கிடையாது. அந்த அளவிற்கு திப்பு அவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி நின்றார்கள். அது மட்டுமா, இன்னும் எத்தனை இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு, நமது இஸ்லாமியர்களுடைய பங்குகள் நமக்கு இருக்கின்றது. நமக்கு சுபாஷ் சந்திரபோஸ், நேதாஜி அவர்களைத்தான் தெரியும். அவர்களுக்காக வேண்டி அன்றைய காலகட்டத்திலேயே ஹபீப் முகமது என்ற அந்த நபர், நமது இஸ்லாமியர், அவர் 1 கோடி ரூபாய் கொடுத்து பொருளாதாரத்திற்காக வேண்டி அவர் உதவி செய்தார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இஸ்லாமியர்கள் உயிர் தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். சிப்பாய் கழகத்தில் அதிகமாக பங்கெடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த மண்ணிற்காக வேண்டி, இந்த நாட்டிற்காக வேண்டி அதிகமாக போராடியவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கின்றார்கள், இவர்கள் தேச துரோகி என்பதாக நம்மை பார்த்து சொல்கின்றார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இஸ்லாத்திற்காக வேண்டி, இந்திய நாட்டிற்காக வேண்டி உயிர் தியாகம் செய்தவர்கள் முஸ்லிம்கள். அந்த வாரிசில் வந்தவர்களை பார்த்து நம்மை பார்த்து இவன் சொல்கின்றான் என்றால் இவர்கள் யார் என்று தெரியுமா? நம்முடைய முன்னோர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து நின்றவர்கள். இவர்கள் அந்த ஆங்கிலேயருக்கு, அந்த ஆதிக்கத்திற்கு இவர்கள் அடிபணிந்து போனவர்கள்தான் இன்றைக்கு நம்மை பார்த்து இவர்கள் பேசுகின்றார்கள். அன்றைக்கு அவர்கள் தேச துரோகியாக இருந்தார்கள். இன்றைக்கு இவர்கள் நம்மை பார்த்து அவர்கள் தூற்றுகிறார்கள். இன்னும் நமது முன்னோர்களையும் திப்பு சுல்தான், பகதூர் ஷா போன்ற சுதந்திரத்தினுடைய போராட்ட வீரர்களையும் தியாகிகளையும் அவர்கள் இன்றைக்கு தூற்றுகின்றார்கள். காலம் எப்படி மாறி இருக்கின்றது பாருங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு நிச்சயம் அநியாயக்காரருடைய ஆட்சிகளை எல்லாம் அல்லாஹு தாலா தகடுபடியாக்கி அல்லாஹு தாலா ஒரு சுதந்திர இந்தியாவை அல்லாஹு தாலா நமக்கு தந்தருள் புரிவானாக. அல்லாஹு தாலா ஒரு மறு நேர்மையான ஒரு நீதமான ஆட்சி அல்லாஹு தஆலா நம் பூமிக்கு அமைத்து தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.